ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு நான் நினைத்து வருவதிலே நினைக்கப்படுகிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. எரேமியா தீர்க்கதரிசியின் காலம் என்பது 2400 வருடங்களுக்கு முற்பட்ட காலமாக இருக்கிறது இன்றைய இருந்து. இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அவர்கள் எருசலேமில் செய்த பாவங்கள் தீங்குகளை நிமித்தம் அதுவரை செய்த அக்கிரமங்களை பார்த்து கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர் பலமுறை எச்சரித்தும் பல விதங்களில் அவர்களை எச்சரித்தும் அவர்கள் தங்கள் பாவங்களை விடமாட்டோம் என்று பிடிவாதமாய் பாவம் செய்ததினால் அவர்களுக்கு கர்த்தர் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்த பின்பு மனம் திரும்பாமல் போனதினால் தண்டனை கொடுத்தார். அதாவது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படி செய்தார். பாபிலோன் ராஜா எருசலேமை அழித்து போகும்படிக்கும் ஜனங்களை சிறைப்படுத்திக் கொண்டு போகும்படிக்கும் தேவாலயத்தை அழிக்கும்படிக்கும் கர்த்தர் பொல்லாங்கனிடம் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய ஜனங்கள் அக்கிரமம் செய்ததினால் இப்படி நடந்தது. இப்படி இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்த பொழுது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்திற்கு கொஞ்சம் முன்னதாகவே எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கிவிட்டார். அவர் காலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. இப்படி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர் சொல்லிய காரியங்கள் என்ன? எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, எருசலேமின் குடிகளுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். இது நடந்து முடிந்த காரியமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டு முடிந்தது. அதில் சொல்லப்பட்ட காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. ஆனால் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது மிக 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 அவசியமா இருக்கிறது. இவைகள் நமக்கு அதனால்தான் வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவறை நீங்கள் செய்தால் இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வரும் என்னும் ஒரு எச்சரிக்கையை இந்த வசனங்கள் மூலமாக பெறுகிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படும் பொழுது இதற்கு பாத்திரமாய் அக்கிரமம் செய்தவர்கள் அதன் துன்பத்தை அனுபவிப்பார்கள். அதனால் தயவு செய்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாமல் அதற்குரிய மரியாதையை கொடுத்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை படித்து இதை கற்றுக்கொண்டு இதன்படி நாம் நடக்க வேண்டும். அதாவது அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதற்கான எச்சரிக்கையாக கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளோடு கூட்டி அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியிலே அவர்களுக்கு கொடுத்த பலியிடும் முறைமைகளை பின்பற்றுங்கள். லேவியராகம காலத்தில் கொடுக்கப்பட்டது. அதாவது மோசேயாமை காலத்தில் கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய நியமங்களை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களை நான் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வனாந்திர பயணத்தில் வழி நடத்தும் போது நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பலியிடும் முறைமைகளை அவர்கள் எப்படி செவி கொடுத்தார்களோ அதை விட அதிகமாய் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வழிகள், நான் சொல்லிக் கொடுக்கிற எல்லா வழிகளும் உங்கள் நன்மைக்காகவே, அதை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், நன்மையாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடங்கள், அதுவே உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என் வார்த்தைகளின்படி நடங்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் சொல்லி இருந்தும் அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை. அவர்கள் மனமும் திறக்கவில்லை, அவர்களுடைய காதுகளும் கேட்கவில்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்படுகிறது.
ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை கடைபிடித்தும் அவர்கள் நடக்கவில்லை. இது நிமித்தம் அவர்களுக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் தங்கள் பொல்லாத இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அடங்காமல், சிறு பிள்ளைகள் நமக்கு அடங்கவில்லை என்று சொல்வோம் அல்லவா, அது போல கர்த்தருக்கு அடங்காமல் தங்கள் இஷ்டப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு திருந்தி நடக்காமல் தங்கள் பிடிவாத குணத்தோடு அப்படியே தாங்கள் செய்வதையே செய்து கொண்டு திருந்தாமல் இருந்தார்கள். இப்படி செய்து கொண்டு அவர்கள் மனம் திரும்பி முன்னே போகாமல் பின்னிட்டே திரும்பினார்கள். அப்படி என்றால் தங்கள் பாவ வாழ்க்கையை அதிகப்படுத்திக் கொண்டே போனார்கள். திரும்பி பரிசுத்தமாக என்றால் அவர்கள் பாவத்திலேயே பெருத்து கொண்டு இன்னும் அதிகமாய் அக்கிரமத்தை செய்து கொண்டு போனார்கள். உங்கள் பிதாக்கள், கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் தினம் தினம் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, உங்களை வழி நடத்தும்படியாக தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். தொடர்ந்து நான் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறேன். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டது முதல் தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன், தினம் தினம் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரது தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்காமல், அவர்கள் சொல்லிய கர்த்தருடைய வார்த்தைகளை இவர்கள் கேட்டு நடக்காமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டே போனார்கள். பாவமும் அக்கிரமமும் பெருகியது. இப்படி நான் செய்திருந்தோம் அநேகம் தீர்க்கதரிசிகளை தினம் தினம் உங்களிடத்திற்கு நான் அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் பாவம் செய்தீர்கள். உங்கள் பிதாக்களை காட்டிலும் உங்கள் முன்னோர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் திருந்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாய்க்காமலும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். உங்கள் பிதாக்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொல் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ போய் சொன்னாலும் அவர்கள் அதை கேட்ட பின்பும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றே கர்த்தர் சொல்லியே அனுப்புகிறார். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். நீ சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து திருந்தவும் மாட்டார்கள் என்றே எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலரின் அந்த தம்முடைய ஜனங்களின் இருதயத்தை நன்கு அறிந்து வைத்த தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமலும் அவருடைய சத்தத்தை கேட்காமலும் அவருடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் சத்தியம் அவர்கள் வாயிலிருந்து அழிந்து போயிற்று. சத்தியம் அழிந்தது, அவர்களுடைய வாயிலிருந்து அற்று போயிற்று. சத்தியமே இல்லை, எல்லாம் போய் பேசுகிறார்கள். உண்மையை பேசுபவரும் கடைபிடிக்கிறவரும் ஒருவரும் இல்லை. உண்மை அவர்கள் வாயிலிருந்து விலகி போயிற்று, அற்று போயிற்று, அது இல்லவே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இருப்பதினால் நீ உன் தலையை மொட்டையிட்டு கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, உன் தலையை மொட்டையிட்டு கொண்டு, மொட்டை போட்டுக்கொண்டு முடியெல்லாம் எடுத்து விட்டு உயர் ஸ்தலங்களில் போய் புலம்பிக் கொண்டிரு, மலைகளின் மேல் ஏறி புலம்பிக் கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகானது, கழுகின் குணம் என்னவென்றால், கழுகு ஓரளவு வளர்ந்த பின்பு, பெரிய கழுகாய் ஆன பின்பு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் நேராக மலைகளின் மேல் போய் உட்காருமா. மலைகளில் உட்கார்ந்து தன் சிறகை எல்லாம், தன்னுடைய இறகுகளை எல்லாம் கொத்தி 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 உடைத்து எரிந்து விடுமா. அதில் சரீரத்தில் எல்லா இறகுகளையும் எடுத்து விட்டு முட்டையாய் வெறும் இறகு இல்லாமல் வெறும் கழுகு மட்டும் உட்கார்ந்திருக்குமா. இப்படி செய்து 40 நாட்கள் அது சூரியனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்குமா. இறை தேட போகாதால் முடியாது. இறகுகள் அது இல்லாததினால் அதனால் பறக்க முடியாது. அது உணவில்லாமல் இருக்கும் அல்லவா. அந்த நேரத்தில் மற்ற கழுகுகள் இரைகளை கொண்டு வந்து அந்த கழுகுக்கு கொடுக்குமாம். கொண்டு வந்து போடுமாம். அதை சாப்பிட்டு கொண்டு இது சூரியனையே பார்த்து கொண்டிருக்குமாம். 40 நாள் இப்படி பார்த்து கொண்டிருந்த பின்பு
அதனுடைய இறகுகள் புதிய இறகுகள் முளைத்து அது நன்றாக வளர்ந்து அது உற்சாகமாய் 40 நாள் முடிந்த பின்பு பறந்து அழகாக வருமாம், மிக வேகமாக. இப்படி கழுகு செய்வது இயல்பு. அதே போல கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர வானத்தில் பறப்பாய் என்று. கர்த்தர் தம்மிடத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, கழுகு எப்படி சூரியனுக்கு காத்திருக்கிறதோ, சூரியனை பார்த்து கொண்டே அந்த சூரிய வெளிச்சத்தில் 40 நாள் காத்து கொண்டு இருக்கிறதோ, அது போல கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நீதியின் சூரியனான ஆண்டவரை பார்த்து கொண்டு 40 நாள் உபவாசம் இருப்பதையும் குறிக்கிறது, கர்த்தரிடத்தில் காத்திருப்பதை குறிக்கிறது. இப்படி நாம் காத்திருக்கும் பொழுது அது என்ன நடக்கும் என்றால், நாம் புதுபெலன் அடைவோம். புதுபெலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர பறப்போம். அது புது பலன் வரும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்தை எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில். ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் மறைக்கப்பட்டு மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் அடைக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த காலம் நிறைவேறி முடிந்ததும் அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்து ஊழியம் செய்வார்கள். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்வதற்கு முன்பாக, ஊழியத்தை தொடங்கும் முன்பதாக இப்படி நடப்பது இயல்பு. வேத வாக்கியங்களும் அதை சொல்லுகிறது. இந்த காலத்தில் வாழ்கிற தீர்க்கதரிசிகளும் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சொல்லி இருக்கிற காரியம் இது. இதை புரிந்து கொள்வோம். இதெல்லாம் கர்த்தர் மனிதனை வழிநடத்தும் விதங்களா இருக்கிறது. தம்முடைய ஊழியர்களை ஆயத்தப்படுத்துவது, அவர்களை எப்படி வழி நடத்துகிறார் என்பதற்கான ஒரு முறை இருக்கிறது. இது அதாவது ஒரு புரோட்டோகால் போல. இப்படி எரேமியா தீர்க்கதரிசி செய்ய சொல்லுகிறார். உன் தலையை முட்டையடித்துக் கொண்டு மலையின் மேல் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தம்முடைய கோபத்துக்கு ஆளான அந்த சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார், வெறுத்து அதை தூக்கி எறிந்து விட்டார், தம்மை விட்டு விலக்கி விட்டார் என்று பொருள். யூதா புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தர் பல முறை சுத்திகரித்து மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். முதலில் ஆதாமியவரை படைத்தார், அவர்கள் பாவம் செய்தார்கள். அதன் பின்பு நோவாயாவையும் அவர் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார் 10வது தலைமுறையில். அடுத்த 10வது தலைமுறையில் ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து 3வது தலைமுறையாக இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து 430 வருடங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்தார். இப்படி அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். 12 கோத்திரத்தாரும் வந்து சேர்ந்தார்கள். அவர் இப்படி பிரித்து எடுத்து பலமுறை தெரிந்து கொள்ளப்பட்டு பத்திரப்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டு சுத்திகரித்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். இப்படி வந்த மக்கள் பழைய அக்கிரமத்தையே அவர்கள் செய்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு கோபம் வரும் அல்லவா? காலம் முழுவதும் தீர்க்கதரிசிகளை தினம் தினம் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். தினம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனங்களை கொடுத்தும் கூட அவர்கள் மனம் திரும்பவில்லை, கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ளவில்லை. இது நிமித்தம் கர்த்தர் தாம் மிகுந்த உக்கிரமாக கோபத்தோடு அவர்களை தள்ளிவிட்டார். அவர்கள் என்ன அக்கிரமத்தை உச்சகட்டமாக செய்தார்கள்? சின்ன சின்ன பாவங்களில் இருந்து பெரியதாய் வளர்ந்து கடைசியில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவாலயத்தில் கர்த்தருக்கு அருவருப்பானதை கொண்டு வந்து வைத்தார்கள். விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள். அவர்கள் இஷ்டப்படி சிலைகளை செய்து தங்களுக்கு தாங்களே தேவர்களை உண்டாக்கி அதற்கு சிலைகளை செய்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமான தேவாலயத்தில் இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன முதல் கட்டளையே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதல் கட்டளையே அதுதான். அதையே இவர்கள் மீறிவிட்டார்கள். இதுதான் உயர்ந்த கட்டளையும் மிக உன்னதமான கட்டளையுமா இருக்கிறது. அதுதான் உச்ச கட்டம். அதையே மீறினால் இவ்வளவு பெரிய தவறு. இப்படி அவர்கள் செய்து கர்த்தருடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து, அது மட்டுமல்லாமல் தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் தாங்கள் பெற்று வளர்த்த தன்னுடைய பிள்ளைகளை, ஆண் பெண் பிள்ளைகளை பலியிட்டு தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க போகிறார்கள். இது மனித உயிரை கொள்வது கொலை. கர்த்தர் எப்பொழுதும் அப்படிப்பட்ட பலியை தர சொல்ல மாட்டார்.
இவர்கள் தாங்களாகவே தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க தொடங்குகிறார்கள். இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை ஏற்படுத்தினார்கள். இவர்களே தோப்பேத் என்னும் இடத்தில் மேடைகளை ஏற்படுத்தி தங்கள் மகன்களையும் மகள்களையும் குமாரத்திகளை பலியிட்டார்கள். தங்கள் சொந்த பிள்ளைகளை பலியிட்டார்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட கொடுமையான காரியமா இருக்கிறது. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல். ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது அல்லவா? எப்படிதான் இவர்களுக்கு கொடூரமான ஒரு மனம் உண்டானதோ தெரியவில்லை. இந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, என் மனதில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானாக அப்படி செய்யுங்கள் என்று சொல்லவும் இல்லை, என் மனதில் அந்த எண்ணம் கூட இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இவர்கள் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தர் மேல் பழி போட்டு பொல்லாதவனுடைய வார்த்தையை கேட்டு இப்படி செய்திருக்கிறார்கள். அதாவது தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல். கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த பள்ளத்தாக்கு இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் தோப்பேத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பெயர் மாற்றப்படும். ஒரு காலம் வரும், அப்பொழுது இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் பேர் அங்கு கர்த்தர் பழி வாங்குவார். அந்த சிறு பிள்ளைகளை, தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளை அந்த காலத்தில் பலியிட்டு இருக்கிறார்கள். அதற்கு நான் உங்களிடத்தில் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களுடைய அக்கிரமம் எவ்வளவு பெருகி இருந்திருக்கிறது. தன் கொடூரமானவர்களாய் மாறி இருந்திருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் இப்படி செய்தார். தோப்பேத்தில் இடம் கிடைக்காமல் போகும் அளவுக்கும் பிணங்களை அடக்கம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடமே கிடைக்காது, அந்த அளவுக்கு ஜனங்களை அடக்கம் பண்ணும் அளவுக்கு, அந்த அளவுக்கு பேரழிவை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜனங்களுடைய உடல்கள் இறந்த பின்பு இவர்களுடைய உடல்கள் அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லாமல் ஆகாயத்து பறவைகள் வந்து இவர்கள் சரீரங்களை கொத்தி தின்று போடும். அப்படி செய்யும் போது அந்த பறவைகளை விரட்டுவதற்கு கூட ஆள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இவர்களுக்கு உண்டாகும். நான் இவர்களிடத்தில் பழி வாங்குவேன் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகளை அடிப்பது எப்படிப்பட்ட துன்பம், அது எவ்வளவு பெரிய பாவம், எப்படிப்பட்ட கொடூர மனம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக கர்த்தர் நீதி செய்யாமல் இருக்கலாமா? அவர் நீதியின் சூரியன் அல்லவா? அந்த குழந்தைகளை கொன்ற பாவத்திற்கு அவர்களை நியாயத்திருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அதை தான் கர்த்தர் செய்கிறார். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீடுகளிலும் களிம்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார்கள். இவர்களுடைய பாவம் எங்கு வரைக்கும் வந்திருக்கிறது? இச்சையாக நடந்தார்கள், பொய் பேசினார்கள், பாவம் உண்மை என்பதை மறந்து போனார்கள். வாயில் உண்மையே இல்லை என்னும் அளவுக்கு பேசுவதெல்லாம் பொய் என்பதை போல சொல்வதெல்லாம் பொய்யான்னு சொல்லி இருக்கிறார்கள். எல்லா வார்த்தைகளும் பொய்யா இருக்கிறது. முதல் காரியம், இப்படி விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலேயே புதிய தேவர்களை உண்டாக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இவர்களாக தெய்வங்களை உண்டாக்கி புதிய தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இது முகாப்பாரிய பாவம். இதுவும் போதாதென்று தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே இவர்கள் பலியிட துணிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகா பாவத்தை, ரத்தம் சிந்துதலை கர்த்தர் வெறுத்து இவர்கள் செய்த பாவத்திற்கு நியாயம் தருகிறார். அந்த பச்சிலை குழந்தைகளுக்காக அவர்களை கொன்ற பாவத்தை இவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா தீமைகளையும் யூதா ஜனங்கள் செய்ததினால்தான் பாபிலோனுக்கு சிறை விட்டு போனார்கள். எருசலேம் நகரம் பாழாக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் இதுதான். ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டால் நாம் கர்த்தரின் பேருக்கு குற்றம் சொல்லிவிடுவோம். ஒரு திருச்சபை இடிக்கப்பட்டால், தேவாலயம் இடிக்கப்பட்டால் உடனே கர்த்தர் என்ன அவருடைய தேவாலயத்தை இடித்து விட்டார் என்று
வாய் வலிக்காம சொல்லிட்டு போயிடுவார்கள். வாய் வலிக்காம சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் யோசித்து பார்ப்போம். அங்கு எந்த அளவுக்கு அக்கிரமம் நடந்திருக்கிறது. இயற்கை சீற்றங்களானாலும், பூமியில் எந்த இடத்தில் பேரழிவுகள் உண்டானாலும், பயங்கரங்கள் உண்டானாலும், அவசரப்பட்டு கர்த்தரை நாம் குறை சொல்லி பேசிவிடக் கூடாது. கர்த்தர் ஏன் இதை செய்தார், கர்த்தர் ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லிவிடக் கூடாது. கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஜனங்கள் 1000 பேர் இறந்து விட்டார்கள், 2000 பேர் இறந்து விட்டார்கள். இங்கு மழை பெய்து, இங்கு புயல் வந்து அழிந்தது, சுனாமி வந்து அழிந்தது, கர்த்தர் காப்பாற்றவில்லையே என்று கர்த்தரை குற்றம் சொல்ல போகக்கூடாது. கொஞ்சம் மனதில் தாழ்மை வேண்டும், அடக்கம் வேண்டும். நாம் மனிதர்கள் தான். கர்த்தரை அவர் தெய்வம். வித்தியாசம் இருக்கிறது. நம்மை போல ஒருவர் அல்ல அவர். அவர் பெரியவர், மிக பெரியவர், சர்வலோகத்தின் அதிபதி. அந்த சராசரத்தின் மேலும் வானத்தின் மேல் ஸ்பேஸின் மேல் உட்கார்ந்து பூமியில் கால் வைக்கிறவர். அவர் அவ்வளவு பெரியவர். அவருக்குள் நாம் எல்லோரும் அடங்கி இருக்கிறோம். சகலமும் அடங்கி இருக்கிறது. அவ்வளவு பெரியவரான அவரிடத்தில் நாம் சரிக்கு சமமாய் பேசக்கூடாது. கர்த்தர் ஒரு அழிவை பூமிக்கு கொண்டு வந்தார். ஏன் வந்தது என்று ஆராய வேண்டும். அங்கு என்ன சம்பவம் இதுவரை நடந்தது, ஏதாவது அக்கிரமம் நடந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தேடி கண்டுபிடித்து விட்டு அதன் பின்பு பேச வேண்டும். எல்லையில்லா அக்கிரமங்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை விட பெரிய நியாயத்தீர்ப்பை கர்த்தர் தந்த நியாயத்தீர்ப்பை நாமே அதிகமாய் கொடுப்போம். அந்த அளவுக்கு அங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கும். யோசித்து பார்த்து அவசரப்பட்டு கர்த்தரை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர், மறந்துவிடக் கூடாது. அவர் அநியாயமாய் எதுவும் செய்ய மாட்டார். இப்படியாக கர்த்தர் நியாயம் தீர்த்தார். கர்த்தர் நல்லவர், அவர் அன்புள்ளவர் தான். புரிந்து கொள்வோம். கர்த்தர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர், பரிசுத்த ஆவியின் குணங்களால் இறங்கியவர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தைரியம் இருக்கும், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற இந்த 9 குணங்களும் அவரிடத்தில் உண்டு. ஒன்று புரிந்து கொள்வோம். நியாயம் தீர்ப்பதும் நீதி செய்வதும் கர்த்தருடைய குணங்கள். அவர் நல்லவருக்கும் தீயோருக்கும் ஒரே மாதிரி நடந்தால் அது நீதியா இருக்காது. நல்லவர்களையும் ஆசீர்வதிப்பது, கெட்டவர்களையும் ஆசீர்வதிப்பது. நாம் கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் என்று கேட்பது முறையற்ற செயல். அது எப்படி? அது சரியாகுமா? கர்த்தர் நீதி உள்ளவர். நாம் நல்ல வழியில் நடக்க வேண்டும். நம் இயலாமை நிமித்தம் அவர் கிருபையை கெஞ்ச வேண்டும். நன்மையாய் வாழ முயற்சிக்கிறேன் சுவாமி. என்னை அறியாமல் தவறு நடந்து அதை மன்னிங்கள். நாளான வரைக்கும் நான் நீரின் பதில் நடக்கிறேன் என்றுதான் நாம் கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். கர்த்தரை ஏமாற்ற நினைக்க கூடாது. புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர், மிகப்பெரிய நல்லவர். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் ஏமாற்றம் நினைப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. இது அதிக நியாயத்திற்கு வரும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபை கை கழிஞ்சு வாழ்வோம். அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதேதான். நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். நிச்சயம் நம்மோடு இருக்கிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய கோபம் வெளிப்படும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் துக்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால்தான் எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிறு சிறு தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பானவர் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிறு தவறு செய்தால் உடனே வந்து கொண்டு பயங்கரமாய் அடிப்பது அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீடிய பொறுமை உள்ளவரும் கூட. அவசரப்படுகிற தேவன் அல்ல. நாம் கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அவசரப்பட மாட்டார், முன்கோபப்பட மாட்டார். கோபப்படுவார், ஆனால் முன்கோபம் கிடையாது. அவர் பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்திர பயணத்தில் வழி நடத்திய போது கண்கூடாக அவர்கள் பார்க்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். இரவில் அக்னி ஸ்தம்பமும் பகலில் மேக ஸ்தம்பமும். பகல் முழுவதும் மேகம் அவர்களுக்கு மறைந்திருக்கிறது. அக்னி அவர்களை தாக்காத படிக்கு, இரவெல்லாம் குளிரினால் பாதிக்கப்படாத படிக்கு நெருப்பு தூணாக வந்து நின்று அவர்களுக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கிறது.
கூடாரங்களில் அவர்கள் தங்கி இருக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை மேலே இருக்கிறது. மகிமை தெரிகிறது. இவர்கள் கண்காண பிரத்யட்சமாய் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கர்த்தர் தம்மோடு இருப்பதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளினால் அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் இதையெல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, சாப்பிடும் உணவு விவசாயம் செய்தோ விலை கொடுத்து வாங்கியோ சாப்பிடவில்லை. வானத்திலிருந்து மண்ணா கொட்டுகிறது, அதை தினமும் பொறுக்கி சாப்பிடுகிறார்கள். மாலை நேரத்தில் இறைச்சி வருகிறது, அதை சாப்பிடுகிறார்கள். இப்படி எல்லாம் கண்கூடாக பார்த்து அனுபவித்தும் அவர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு மீறினார்கள். மோசேயா மலை மேல் சென்ற பொழுது இவர்கள் கண்டுபிடியை செய்து வணங்க தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் செய்தது நமக்கு நன்றாக தெரியும். கண்ணால் கர்த்தருடைய மகிமையை கண்டு கொண்டே, அவருடைய அன்பை ருசித்துக் கொண்டே, அவர் வல்லமையை பார்த்து கொண்டே இவர்கள் பாவம் செய்தால் இது இப்படிப்பட்ட அக்கிரம செயல். நம்முடைய கண்முன் இப்படி நடந்தால் நாம் பொறுப்போமா? நம்மால் எல்லாம் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க முடியாது. கர்த்தர் பொறுமையுள்ளவர் என்பதனால் அவர் அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு நீடிய பொறுமையோடு சகல பல காலங்கள் பல வருடங்கள் பொறுப்போடு காத்திருக்கிறார். திருந்துவதற்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி சொல்லி சொல்லி பார்க்கிறோம். எதற்கும் எல்லை உண்டல்லவா? வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் எல்லை உண்டு. கர்த்தர் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், அதிகமாய் கொடுக்கிறார். அதுதான் அவர் தீர்வை. இவர்கள் திருந்தவே இல்லை என்றால் கடைசியில் நியாயத்திற்குதான். நீதி நிறைவேற வேண்டும் அல்லவா? ஒரு அளவுதான், எதற்கும் எல்லை உண்டு. கர்த்தருடைய கிருபை கொடுக்கப்பட்டு 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 யாரும் செவி கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதன் பின்பு நாம இருந்தால் என்ன செய்வோம்? எப்பொழுதே அழைத்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் தாமதமாக அநேக காலம் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கடைசியில் அவர்களுக்கு நியாயத்திற்கு வருகிறார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று கவனிக்கும். இந்த அதிகாரத்தை கர்த்தர் ஜனங்கள் செய்த பாவத்திற்கு அவர் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விட்டார். கர்த்தர் இந்த காரியத்தை செய்யவில்லை. கர்த்தர் அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். அவர் விலகினால் யார் வருவார்? பொல்லாதவன் இஸ்ரவேலை அறுதி செய்ய வந்து விட்டான். அவன் என்னென்னலாம் செய்ய வைக்கிறான்? பொல்லாதவன் எப்படி யோபுவின் சாத்தான் கொடுமைப்படுத்தினானோ அது போல இஸ்ரவேலர்கள் மேல் சாத்தான் அதிகாரம் செய்ய தொடங்கினான். அவன் என்னவெல்லாம் தீர்த்து செய்கிறான் அந்த ஜனங்களுக்கு என்றால், கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாததினால் அவன் நுழைந்து விட்டான். அதாவது தேசத்தின் அதிபதிகள், தேசத்தின் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஜனங்கள், இப்படி எல்லோருடைய எலும்புகள், மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட எலும்புகளை எடுத்து, பொல்லாதவனுடைய வேலை, அதை எடுத்து விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சிலைகளின் முன்பாக பரப்பி வைக்கும்படி செய்திருக்கிறார். அவர்களுடைய பிரேத குழிகளிலிருந்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலிருந்து எடுத்து, இப்படி அவர்கள் எதையெல்லாம் வணங்கினார்களோ, என்னென்ன சிலைகள் செய்து அவர்கள் அந்த காலத்தில் வணங்கினார்களோ அவைகளின் முன்பாக இதையெல்லாம் வைக்க செய்திருக்கிறார். அந்த எலும்புகளை பரப்பி வைக்க சொன்னானாம். இறந்த பின்பு கூட அந்த உடலுக்கு சமாதானம் இல்லை. இது எப்படிப்பட்ட தீங்காய் அருவருப்பாய் இருக்கின்றது. அதை எடுத்து எந்த தேவர்களுக்கு அவர்கள் எந்த தேவர்களை அவர்கள் உற்பத்தி செய்து அவர்களால் உருவாக்கி வழிபட்டார்களோ, அவர்கள் நேசித்தது, அவர்கள் உயிரோடு இருக்கும் போது எதை நேசித்தார்களோ அவர்கள் நேசித்ததும், சேவித்ததும், பின்பற்றியதும், நாடினதும், பணிந்து கொண்டதுமாய் இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அதை பரப்பி வைப்பார்கள். அதாவது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே என்றால், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் இவர்களாக தேவர்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். மனிதர்கள் யூதர்களாக செய்திருக்கிறார்கள். அதை செய்து அவர்களை பணிந்து கொண்டு சேவித்திருக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கு முன்பாக அவர்கள் எலும்புகள் பரப்பி வைக்கப்படுகிறது. இப்படி நடக்கும் என்று கருத்து சொல்லுகிறார். அவைகள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல், எலும்புகள் எடுத்து அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேலேயே எதுவாய் போகும், அப்படியே கிடக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கெட்ட வம்சமா இருக்கிற இவர்களிடத்தில், இவர்களுடைய வம்சத்தில் மீதியாய் இருக்கிறவர்களும்
கொல்லப்பட்டவர்கள், அழிக்கப்பட்டவர்கள் தவிர மீதியான ஜனங்கள் உயிரோடு இருப்பதை காட்டிலும் மரணத்தையே விரும்புவார்கள். அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்று கூட அப்படி நடக்கிறது அல்லவா? ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் தவறாய் நடந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை நியாயத்திற்கு அழைத்து போட்டாலும் அவர்கள் பிள்ளைகள் மீதியாயிருப்பார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகள் படும் துன்பம் இறந்திருந்தால் பரவாயில்லை என்று தோன்றும். அந்த அளவுக்கு அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். காரணம் கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவது. எல்லையில்லா அக்கிரமம், உச்சகட்ட அக்கிரமத்தையும் செய்து விடுவது. இப்படி செய்வதால் அப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும். பொல்லாதவன் வந்து அவர்களை ஆண்டு கொள்வாங்க. சாத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொள்வார்கள் பாவம் செய்தார்கள். நீ அவர்களை நோக்கி எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொல்லும்படி சொல்லுகிறார். தீர்க்கதரிசியே எரேமியாவே, நீ போய் அவர்களிடத்தில் சொல்லு, விழுந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்கிறதில்லையா? நடந்து போகிறோம், தவறி விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்திருப்போம் அல்லவா? அப்படி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையா? பாதையில் போதும் போது வழி தப்பி போய்விட்டால் திரும்பி வந்து சரியான பாதைக்கு போவதில்லையா? அப்படி திருந்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்புண்டு இருக்கிறது அல்லவா? வழி தப்பி போனால் திரும்பி வந்து சரியான பாதைக்கு போகலாம் அல்லவா? எப்படியாவது இவர்கள் திரும்புகிறார்களா? மனம் திரும்பினால் நலமாயிருங்க. ஆனால் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஆனால் இவர்கள் எப்பொழுதும் மனம் திரும்ப மாட்டேன் என்கிறார்கள். என்ன செய்தாலும் நாங்கள் அப்படியேதான் இருக்கிறோம், பிடிவாதமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அதினால் நான் அவர்களை அழித்துக் கொள்வேன் என்று பேசுகிறேன். மனம் திரும்பவே விருப்பம் இல்லாதவர்களை என்னதான் செய்வது? அதாவது ஒரு பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறார் என்றால் நன்றாக படிக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதை கேட்டுக்கொண்டு படிக்கும். சில பிள்ளைகள் ஒரு அடி அடித்தால் படிக்கும். சில பிள்ளைகள் அதிகமாய் அடித்தால்தான் படிப்பார்கள். சில பிள்ளைகள் எவ்வளவு அடித்தாலும் வாங்குவார்கள், படிக்கவே மாட்டார்கள். அவர்களை அடிப்பதினால் பிரயோஜனம் என்ன? அவர்களை பணியிலிருந்து ஆசிரியர்கள் நீக்கி விடுவார்கள். அது போலதான் கர்த்தரும் செய்கிறோம். அது நீதிதானே? அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவர்கள் பேசவே இல்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பொல்லாப்பை நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து மனம் வேதனைப்பட்டு மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்திற்குள் பாய்கிற குதிரையை போல அவர்கள் வேகமாய் ஓடிப்போய் விழுகிறார்கள். அவர்கள் வேகம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. பாவம் செய்வது, பாவம் செய்து யுத்தத்துக்கு போகிற குதிரையை போல அக்கிரமத்தை போய் விழுகிறார்கள். ஆகாயத்தில் உள்ள நாரை கூட தன் காலத்தை அது அறியும். பறக்கிற நாரை ஆனாலும் காட்டு புறாவும் கொக்கும் தமைவுதான் பூமியும் தாங்கள் வரவேண்டிய காலத்தை அது அறிந்து கொள்ளும். அதற்கு காலம் புரிகிறது, தெரிகிறது. ஆனால் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நியாயம் அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. குருவிக்கும் நாரைக்கும் கொக்குக்கும் இருக்கிற அறிவு கூட இவர்களுக்கு இல்லை. இப்படி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் ஞானி என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்கிறீர்களே, அது எப்படி எப்படி சொல்லுகிறீர்கள் இதையெல்லாம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? இவ்வளவு அக்கிரமத்தையும் செய்து கொண்டு பரிசுத்தமே இல்லாமல் பாவம் செய்து அக்கிரமம் அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டு நாங்கள் எல்லாம் ஞானிகள், எங்களிடத்தில் வேதம் இருக்கிறது என்று எப்படி சொல்லிக் கொண்டு திரிகிறீர்கள் என்று கேட்கிறார். உண்மையாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. வேத பாரகர் தங்கள் எழுத்தாணியினால் கள்ள வார்த்தைகளை எழுதுகிறார்கள். தங்களுக்கு ஏற்றபடி பொய்யாய் எழுதுகிறார்கள். வேத பாரகர்களின் எழுத்து கள்ள எழுத்தாணியாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் பேச்சு செயல் எல்லாம் பொய்யாய் இருக்கிறது. கணக்கு செய்யும் போது தவறான கணக்குகள் எழுதுவது, தவறான வார்த்தைகளின் அதாவது தனக்கு சாதகமாய் எழுதி கொண்டது, தன் லாபத்திற்காக வாழ்வது,
எல்லாவற்றிலும் அக்கிரமம், அநியாயம், லஞ்சம் எல்லாம். ஞானிகளும் வெட்கப்பட்டு கலங்கி பிடிபடுவார்கள். ஞானிகள் எல்லாம் பிடிக்கப்படுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து விட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டவர்களுக்கு ஞானம் ஏது? அவர்களாக தங்களை ஞானி என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் ஞானம் இல்லை. ஞானம் இருந்தால் நீதிமொழிகள் 1-7 சொல்லப்பட்டிருக்கிறதா, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஞானமே இல்லாமல் ஞானி ஞானி என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படாமல் தெரிகிறவனை எப்படி ஞானி என்று ஒப்புக்கொள்ள முடியும்? இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் செய்வதினால் அவர்களுடைய ஸ்திரீகளை, அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை அந்நியருக்கும், அவர்கள் வயல் நிலங்களை அடுத்தவர்களுக்கும், யார் அந்த நிலங்களை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கே கொடுத்து விடுவேன். அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களும் கொள்ளையடிக்கப்பட்டு போவார்கள், வயல் நிலங்களும் கொள்ளையடிக்கப்பட்டு போகும், அடுத்தவருக்கு சொந்தமாகும் என்று பொருள். கர்த்தரை விட்டு விடுவாராம், எடுத்துக்கொண்டு போகிறோம். அவர்களிலே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லோரும் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள், பணத்தாசை பிடித்தவர்களாய் எல்லோரும் வருகிறார்கள். சிறியவர்களுக்கும் பணத்தாசை, பெரியவர்களுக்கும் பண ஆசை. இப்படி பண ஆசை பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் பொய்யராய் இருக்கிறார்கள், பொய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட பொய் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் என்றாலும் ஒரு வார்த்தை கூட பொய் பேசக்கூடாது. அப்படி இருக்க ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமே பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? சமாதானமே இல்லாது இருந்தும் எங்குமே சமாதானம் இல்லை. சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி இருக்கிறது. ஆனால் சமாதானம் சமாதானம் என்று மேலாக சொல்லிக்கொண்டு, எல்லாரும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, என் குமாரத்தியை, என் ஜனத்தின் குமாரத்தியை அவர்கள் மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். என் குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களின் வேதனைகளை சமாதானமாய் என்று உண்மையாய் அல்ல, சமாதானமே இல்லாத இடத்தில் சமாதானமாய் இருப்பது போல காட்டிக்கொள்வது, வெளியில் சந்தோஷமாய் இருப்பது போல காட்டிக்கொள்வது, உள்ளுக்குள் அநேக துன்பங்களை அனுபவித்துக் கொள்வது. மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் சமாதானத்தை என்று சொல்லுகிறார். தாங்கள் இப்படி அருவருப்பான காரியங்களை செய்கிறோம் என்று அவர்கள் வெட்கப்படுகிறார்களா? தாங்கள் இவ்வளவு அக்கிரமத்தை செய்கிறார்கள், ஆனால் கொஞ்சமாவது வெட்கம் இருக்கிறதா? இப்படி செய்கிறோமே நாம் என்று பரிச்சயம் வெட்கப்படார்கள், வெட்கப்படுவதும் இல்லை, நாணமும் அவர்களுக்கு இல்லை. நாணமும் தெரியாதவர்கள், வெட்க உணர்வே இல்லை. இவ்வளவு அக்கிரமம் செய்கிறோம், ஆனால் வெட்கமே இல்லை, கொஞ்சம் கூட துணித்து செய்வது. அப்படி இருப்பதினால் அவர்கள் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். விழுகிறவர்கள் என்றால் அக்னி கடலில் விழுகிறவர்கள், அவர்களோடு கூட இவர்களும் விழுவார்கள் என்பது பொருள். பரலோகம் சேர முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று பொருள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு விசாரிக்கிற நேரம் உண்டு. அந்த நேரத்தில் அவர்கள் இடர்ந்து போவார்கள், நிற்க முடியாது என்று சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தரிடத்தில் பதில் தர முடியாது. அதனால் தோற்று போய் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் வேறு இடத்திற்கு போய்விடுவார்கள், இருளுக்கு சென்று விடுவார்கள் என்று, இருளையே அடைந்து கொள்வார்கள், இருளில் விடுவார்கள். அவர்களை முற்றிலும் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை முற்றிலும், கொஞ்சம் கூட அல்ல, முற்றிலுமாய் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சை செடியிலே குலைகள் இருக்காது, திராட்சை செடியில் பழங்கள் இருக்காது, அத்தி மரத்திலே பழங்கள் இருக்காது, இலைகளும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று பொருள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போவார்கள். திராட்சை செடி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் என்று பொருள். அதில் திராட்சை பழங்கள் இருக்காது என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள். எருசலேம் என்ற ஊர் இருக்கும், அதில் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அத்தி மரத்திலே பழங்கள் இருக்காது, இலையும் உதிர்ந்து போகும் என்றால், அத்தி மரம் என்றால் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது.
அதிலும் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அத்திமரம் என்றால் இஸ்ரவேலர்கள் இருக்கவும் மாட்டார்கள். அதன் விலை கூட இருக்காது, விளைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமாய் அழிக்கப்பட்டு போகும். நான் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் அவர்களை விட்டு தாண்டி போகும், அவர்களை விட்டு போகும். அதாவது பாபிலோன் ராஜா வந்து தேசத்தை கொள்ளையிட்டு கொண்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவான். அதை பற்றி தரிசனம். நான் சும்மா இருப்பானே, நான் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? மரணான பட்டணத்திற்குள் போய் நாம் சங்காரம் ஆவோம் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்களாம். அந்த ஜனங்கள் என்ன பேசுவார்களா? நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? எல்லாரும் பட்டணத்திற்கு போய் எல்லாம் அழிக்கப்பட்டு போவோம், சங்காரம் ஆவோம். கர்த்தர் நமக்கு விஷம் கலந்த தண்ணீரை கொடுத்தார். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்களே சொல்லுவார்களாம், நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், அதனால் கர்த்தர் நமக்கு விஷத்தை கொடுத்தார், நம்மை கொன்று போடுகிறார், நம்மை அழிக்கிறார் என்று அந்த ஜனங்களே சொல்லுவார்களாம். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு பதிலாக இருட்டுக்கு அவர்கள் சிலைகளை செய்து வைத்தார்கள். ஒரு காரியம். இரண்டாவது, இது உச்சகட்ட பாவம். தங்கள் சொந்த பிள்ளைகளை, தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை கர்த்தருக்கு பலி கொடுத்தார்கள். ஒரு மனித உயிரை கொள்வது பாவம். அந்த பாவத்தையும் செய்தார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்தது. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் பிரயோஜனம் இல்லை, சமாதானம் வரவில்லை. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், ஆனால் ஆரோக்கியம் வரவில்லை, ஆபத்து வந்திருக்கிறது. எப்பொழுதும் மனிதர்களாகிய நாம் தவறு செய்வதற்கு துணிந்து செல்வோம், ஆனால் வரும் பலன் மட்டும் நன்மையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறு! செய்வதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், பலனும் நன்மையாய் எதிர்பார்க்க வேண்டும். அதுதானே நியாயம். நான் தவறு செய்து கொண்டே இருப்பேன், பலன் மட்டும் நன்மையாய் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது துன்மார்க்கரை செயல். தானிலிருந்து, தான் என்பது ஒரு இடம், தான் கோத்திரத்தார் வாழ்கிற இடம். அங்கிருந்து குதிரைகளின் சத்தம் கேட்கிறது. அதாவது பாபிலோனின் ராஜா குதிரை வீரர்களோடு இஸ்ரவேலுக்குள் வரப்போகிறான். அந்த சத்தம் கேட்க தொடங்கிவிட்டது. யுத்தம் வரப்போகிறது, எதிரி வந்து உங்களை கொடையிடப் போகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே குதிரைகளின் சத்தம், குதிரைகளின் கனைக்கிற சத்தம் கேட்கிறது, தானிலிருந்து கேட்கிறது. அவைகளுடைய மூச்சோரிதல் கேட்கிறது. அந்த குதிரைகள் கனைக்கிற சத்தத்தினால் தேசமெல்லாம் அதிர்கிறதாம். பயங்கர சத்தம் உண்டாயிருக்கிறது. அவர்கள் வந்து தேசத்தையும் பட்டணத்தையும் அதில் உள்ளவைகளையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள், எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள், எடுத்துக்கொண்டு போவார்கள். மெய்யாய் இதோ தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியங்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஆவிக்குரிய பொருள். சர்ப்பம், கட்டுவிரியன் என்றால் பாம்பை குறிக்கிறது. வலு சர்ப்பம் அவர்களை ஆளுகை செய்கிறது. இது ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் செய்த பாவம் வானமண்டலம், சூரியன், சந்திரன், வானமண்டலத்தில் உள்ளவைகளுக்கு, அந்த இருளின் காரியங்களுக்கு இவர்கள் சிலைகளை செய்து வணங்கினார்கள். அதை நிமித்தம் அந்த பொல்லாத இருளின் கிரியைகள் இவர்களுக்கு எதிராக வந்து இவர்களை அழிக்கிறது. இருளுக்கு சொந்தமானவன் பொல்லாதவன் வந்து இவர்களை அழிக்கிறான். பாம்பு கடைக்கும் என்றால் அவன் உன்னை பட்சிப்பான், உன்னை அழித்து போடுவான் என்று பொருள். இது பொல்லாத சாத்தான் செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். என் வேதனை தாங்காமல் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் என்று நான் நினைத்தாலும், ஆறுதல் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனாலும் என் இருதயம் பலட்சயமாய் இருக்கிறது, என் இருதயமும் பலவீனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். இதையெல்லாம் கேட்ட எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் சஞ்சலத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பலவீனமாய் இருக்கிறது. ஆறுதலை எதிர்பார்க்கிறேன், ஆனால் அது கிடைக்கவில்லை. நான் இருதயத்தில் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் மனம் உடைந்து பேசுகிறார், மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சீயோனில் கர்த்தரே இல்லையோ, அதன் ராஜா இல்லையோ,
என்று என் ஜனமாகிய குமாரத்தை தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கிறது. இஸ்ரவேல் இருக்க வேண்டிய சீயோனின் குமாரத்தி, அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் தூர தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து கத்துகிறார்களாம். எங்கள் கர்த்தர் இல்லையா, எங்களிடத்தில் கர்த்தர் இல்லையா, எங்களை காப்பாற்றுவோர் இல்லையா என்று தூர தேசத்திலிருந்து கூப்பிடுகிறார்களாம் இஸ்ரவேலர்கள். அப்படி என்றால் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள் இன்று நடக்க போகிறது என்று போதும். அப்படியானால் உங்கள் சொருபங்களினாலும் அந்நியர்களுடைய அடுத்த ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்கிற மாயைகளினாலும் எனக்கு கோபம் மூடினதில்லை, அது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இப்பொழுது கர்த்தர் இல்லையா என்று சொல்லுகிறீர்களே, என்ன செய்தீர்கள் இதுவரைக்கும்? அந்நிய இருளின் பிரியர்களுக்கு, கொள்ளாதவனுக்கு ஆராதனை செய்து அவனை வரவழைத்துக் கொண்டு எல்லா பாவங்களையும் செய்து என்னை கோபம் ஊட்டிவிட்டு இப்பொழுது தூர தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பின்பு அங்கிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? எங்கள் ராஜா எங்கே, எங்கள் கர்த்தர் எங்கே என்று கேட்கிறீர்களா என்று கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். அரும்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் கொடுத்த காலம் எல்லாம் முடித்து போயிற்று. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்று பொருளில் சொல்லப்பட்டிருந்தது. நாமும் ரட்சிக்கப்படவில்லை. நாம் கர்த்தரிடத்தில் ஓடி போய் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. மனம் திரும்பி இருக்க வேண்டும். காலம் முடிந்து போயிற்று, நீங்கள் மனம் திரும்பவில்லை, எதிரி வந்து உங்களை பிடித்துக் கொண்டான் என்று கர்த்தர் சொல்லுவார். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டிருக்கிறேன். உங்களை அடித்துவிட்டு நான் சந்தோஷமா இல்லை. நீங்கள் படும் துன்பத்தை பார்த்து நான் சந்தோஷமா இல்லை. நானும் காயப்பட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் விழுந்த அடி என் மேல் விழுந்த அடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! நாம் அக்கிரமம் செய்கிறோம், நாம் துன்பப்படுகிறோம், ஆனால் நம்மோடு கூட சேர்ந்து அவரும் வலியை அனுபவிக்கிறார். யோசிப்பையாவின் காலத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிப்பையா சிறையில் இருந்தார், அடிமைத்தனத்தில் இருந்தார், கர்த்தரும் அவரோடு கூட இருந்தாரா? அதே போல இன்றும் கர்த்தருடைய ஜனங்களோடு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை திருத்த பார்க்கிறார். நாம் திருந்தாவிட்டால் நம்மை அடிக்கிறார். நாம் வழியால் துடிக்கும் போது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து நாம் வலி வேதனையை அனுபவிக்கும் போது நம்மோடு கூட சேர்ந்து அவரும் கண்ணீர் விட்டு வேதனையை அனுபவிக்கிறார். என் பிள்ளைகள் இப்படி செய்து அக்கிரமமாய் வாழ்ந்து இப்படிப்பட்ட தூக்கத்தை பெற்றுக் கொண்டார்களே என்று நீதி நிமித்தம் நம்மை தண்டித்தாலும் நம் துன்பத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறதை இருக்கிறார். நம்மோடு கூட வேதனை அனுபவிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! அவனுக்கு கீழ்ப்படுவது முக்கியம். கரைத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. இதையெல்லாம் பார்த்து நான் கருத்து போய்விட்டேன், திகைக்கிறேன். இந்த ஜனங்களை இப்படி போய்விட்டார்களே என்று வேதனைப்படுகிறேன். ஒரு தகப்பனை உள்ளம் தன் பிள்ளைகள் தங்க செய்யும் போது அதை அடித்து விட்டு அந்த பிள்ளைப்படும் துன்பத்தை பார்த்து வேதனைப்படுகிற ஒரு தகப்பனின் அந்த இருதயம் உண்மையான அன்பு அதுதான். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியரும் அங்கே இல்லையா? கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையா? ரண வைத்தியம் குணமாக்குகிற, அதாவது மருந்து இல்லையா? அதை மருந்து கொடுக்கிற மருத்துவர் இல்லையா? பிள்ளையே, என் ஜனமாகிய குமாரத்தை குணமடையாமல் போனான், சொஸ்தமடையாமல் போனான். அப்படி என்றால் ஏன் என் பிள்ளைகள் திரும்பவில்லை என்று கற்பித்தேன். வேதனையோடு ஏன் இவர்கள் திருந்த மாட்டோம் என்கிறார்கள். அவருடைய கடைசி வேதனையையும் இந்த வாசியத்தில் கொண்டப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு மன வேதனையை உண்டாக்குகிறோம் என்றால், நாம் பரம தகப்பன், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். நம் பிள்ளைகள் நம்மிடத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இல்லவா? நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்படிய எதிர்பார்ப்போம் வரும். அதை போலவே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இதன் தொடர்ச்சியை செய்ய பார்க்கலாம்.